இல்லாத மக்களுக்கு எல்லாத்துக்குமே சிரமம் தான். காசு இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம், காசு இல்லாதவங்களுக்கு திண்டாட்டம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அங்க வந்து ஜியோ கம்பெனி ஓனர் வந்து அம்பானி சாரு அவர் கல்யாணத்துக்கு கோடி கணக்குல 5000 கோடி 10,000 கோடி செலவு பண்ணிக்கிறாரு. ஃப்ரீயா எதுக்கு கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் 2016ல ஃப்ரீயா நெட்வொர்க் கொடுத்து எல்லாரையுமே வந்து கவர்ச்சி பண்ணீங்க. அப்படி கேளு. இதெல்லாம் ஏமாத்து வேலை தானே, இது பித்தலாட்டம் தானே இந்த மாதிரி பண்றது. ஃப்ரீயா கொடுத்து ஜனங்களை கவர் பண்ணி இப்ப ஊருக்கு முன்னாடி விளையாட்டுறது வந்து பித்தலாட்டம் தானே, இது ஏமாத்துறது தானே, பகல் கொள்ள தானே சார் இது. கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? இல்ல உங்களெல்லாம் கேக்குறதுக்கு ஜியோ கம்பெனி கேக்குறதுக்கு எவனுமே இல்லன்னு நினைச்சீங்களா எப்படி? நீங்க ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்த பிறந்திருப்பான்டா. நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாங்க. உங்க பாருங்க, நீங்க கூடி சீக்கிரம் 3வது இடத்துக்கு போக போறீங்க. நம்பர் 1க்கு வந்து பிஎஸ்என்எல் வரப்போகுது. ஜியோ அட்ரஸ் இல்லாம போக போகுது கூடி சீக்கிரம். யாரும் கேக்குறதுக்கே நாதி இல்ல அப்படிதான் நினைச்சுன்னு இருக்கீங்க ஜியோ கம்பெனி. பாத்துக்கோங்க, கண்டிப்பா உங்க கம்பெனி வந்து திவால் ஆக போகுது. இது என்னோட சாபமாவே விடுறேன், பாத்துக்கோங்க. கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பாரு ஜியோ கம்பெனிக்கு. சாம்பார் ஆப் எனக்கு. நெட்வொர்க் எல்லாமே மாற போறாங்க சார். சத்தியமாவே இந்தியாவில போறாமே நெட்வொர்க் ஜியோல இருந்து எல்லாமே மாறணும். என்னங்க அது இப்படி ஆயிப்போச்சு? எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாங்க. பிஎஸ்என்எல் கம்பெனி வந்து டவர் ஒழுங்கா குடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நாங்க அதை தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல். சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க, சரிங்களா? இந்த ஃபீட்பேக் அம்பானி சாருக்கு அனுப்புங்க. ஜியோ கம்பெனி வந்து விலையை குறைக்கலன்னா எல்லாருமே வந்து போட்டு ஆயிருவாங்க, பாத்துக்கோங்க. அட தத்தியம் பிடிச்ச பாக்க என்ன மேல இருக்கான் பாருங்க. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. கடுப்பாகுதுல. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.